இன்னைக்கு கலாக்காயில நான் ஒரு ஊறுகாய் போட போறேன். 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். காய் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு 2ஆ வெட்டிட்டு நடுவுல கொட்டை இருக்கும், 2 சைடும் அந்த கொட்டையை எடுத்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கரண்டியில ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. 2 நாள் ஊறட்டும். நடுவுல ஒரு நாள் எடுத்து கலந்து விட்டுறணும். இப்ப 2 நாள் கழிச்சு எடுத்து பாக்குறேன், நல்லா ஊறி இருக்கு. இப்ப அதே கரண்டியில ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். அதே கரண்டியில 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊத்தி பரட்டி விட்டுக்கலாம். இது இப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வேணுங்கும் போது கூட தாளிச்சுக்கலாம். ஆனா நான் இது இப்பவே தாளிக்கிறேன். கடாயில ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது போதும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் தாளிச்சுட்டு கருவேப்பிலை கூட சேர்த்திக்கோங்க. இந்த பரட்டி வச்சிருக்க காயும் சேர்த்து சிம்ல 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். காய் வேகணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஊறி இருக்கு, அதனால நல்லா சாஃப்டா தான் இருக்கும். பொடிச்சு வச்சிருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்து 2 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க. தண்ணி படாம பாத்துக்கோங்க.